நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. அன்பு பக்தர்களே, சனிப்பெயர்ச்சி 2025 எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயர்ச்சி. எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார்? 12 ராசி அன்பர்களும் கும்பத்தில் இருக்கிறாரு, அதனால கும்பராசி அன்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. 12 ராசி அன்பர்களும், மேஷ ராசி அப்படிதான் சொல்லுவார், ரிஷபமும் அதே தான் சொல்லுவார். ஏங்க, இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க? நடக்குமா நடக்காதா சாமி? என்ன சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு, எப்படா இந்த சனி கொஞ்சம் நல்லது செய்வார், நல்லது நல்ல இடத்துக்கு மாறுவார். தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கலகங்கள், உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள். சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உட்கார்ந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர், எக்கச்சக்கமான அதிகாரம் கிடச்சி போச்சு. அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க, 12 ராசி அன்பர்களுமே கடந்த 2.5 ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் கூட சொல்லப்போனால், எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி, சனியாவது பயிற்சியாவது கவனிப்போங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக, அதட்டலாக, உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனி பெயர்ச்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான். அப்பேற்பட்ட சனி பெயர்ச்சி பலவிதமான கஷ்டங்கள். அப்போது 12 ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பெயர்ச்சி நடக்க போகுது. அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனி பெயர்ச்சி மட்டுமே. அப்போது எப்போ சாமி உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி எப்போனா, சேம் மார்ச் 2026 விஸ்வாவசு வருடம். அதே போல் பங்குனி மாதம் நடைபெறுகிறது, நெக்ஸ்ட் மார்ச்சில் நடக்குது. அப்போ இந்த சனி பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு நிகழ்கிறது. 30ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும், என்னையும் சேர்த்துக்கோங்களேன். அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவரை யாரும் தடுக்கவே முடியாது. அதே போல் அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, அவர் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ளே போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ அதே போல் ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைலை கையில் எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார். இதனால் நல்லது தான் உலகத்துக்கும், பிரபஞ்சத்திற்கும், நாட்டிற்கும், பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்க போகுது. நிச்சயமாக உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும். ஹமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது. ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு. அங்கே போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவர் மனசு மாறிடும். புரியுதா? யாரோட நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்காடுறாங்களோ அவங்க மனசு மாறிடும். அப்போ இத்தனை நாளாக கும்பத்தில் உட்கார்ந்தாரு, அவர் வீடாக இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது. இப்போ போகிறது குருவுடைய வீடு, குருவும் கேந்திரத்தில் போய் உட்கார போகிறார், புதனுடைய வீட்டில் போய் உட்கார போகிறாரு. நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில், 2 கேந்திரத்துலேயும் சாமிங்க இருக்க போகிறாங்க, தெய்வங்கள் இருக்க போகுது, அரசாட்சி செய்ய போகிறாங்க. அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது, நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது. பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது. வாருங்கள் நண்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்று வரையில் உங்களுக்கு கண்டக சனியாக இருந்தது. கண்டக சனியே சிம்மராசிக்கு நிறைய பேருக்கு வச்சு செஞ்சது. பேர், புகழ், வீண்பழி, அவமானம், எதிர்பார்க்காத திடீர் பிரச்சனைகள். ஒரு பக்கம் வெற்றி வரும்,
ஒரு பக்கம் நினச்சதெல்லாம் நடக்கும், கழுத்து இந்த பக்கம் திரும்பி வாங்க வாங்கன்னு அந்த வெற்றியை வரவேற்று இப்படி திரும்ப அந்த பக்கம் திரும்பினாக்கா பெரிய பிரச்சனை ஒன்று உட்காந்துருக்கும். எப்போ? இது கண்டகச்சனி, சனி 7ஆம் இடத்தில் இருந்தபோது. அப்போது கண்டகச்சனி ஒரு பக்கம் வீண்பழி அவமானங்கள், வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், வெளி பிரச்சனைகளாக இருக்கலாம், பணங்காசு பிரச்சனைகளாக இருக்கலாம், நியர்பையாக கூட இருந்தவங்களால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், தெய்வ வழிபாடு குற்றங்கள், பிள்ளைகளால் வந்தது, பெண்களால் வந்தது, மனைவி கணவனால் வந்தது, அதை போல் இன்றைக்கி என்ன நடக்கும்னு தெரியாத வகையிலே இருந்து வந்த எனதருமை. அப்போது சிம்ம ராசி என்பர்களே, இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு என்ன ஆரம்பங்க? அஷ்டம சனி ஆரம்பம் சார். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் ராகுவும் உங்களை பார்க்க போகிறாரு. ராசியில் கேது மிக மிக கவனம் தேவை எனதருமை சிம்ம ராசி என்பர்களே. குரு மட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது. இந்த பிளானட்ஸ்லாம் மாற்றி அமைஞ்சாலுமே கூட சிம்மத்துக்கு மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு ஒரு நல்ல சுபத்துவமான இடத்துல 3-11 அமைவது சிம்மத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக அமைகிறது. அப்போ எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரமாகவும் அந்த குருவுடைய சப்போர்ட் உங்களுக்கு அமைய போகிறது சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையில், என்னை பொறுத்தவரையிலும் சிம்ம ராசிக்கு ஒரு 70% சிம்ம ராசிக்கு சிறப்பாக உள்ளது. ஆனாலுமே கூட சற்று கவனமாக இருந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சிம்ம ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் எல்லாம் புதுசாக முதலீடு போகிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, ஏதாவது புதிய பிஸ்னஸ் நீங்கள் செய்வதாக இருந்தால் அப்போ தொழில் அமைப்புகளிலே மிகுந்த கவனம் தேவை எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே. அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம். இந்த உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலே எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே சிறப்பானதாக இருக்கும். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதே போல் வேலை வாய்ப்புகளில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. என்னை கேட்காம நீங்கள் யாரும் வேலையை விடக்கூடாது சிம்ம ராசி என்பர்களே. அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, 10,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ 50 லட்சம் ரூபாயோ, என்னை கேட்காம நீங்கள் வேலையை விடக்கூடாது. நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு, என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்லக்கூடியது அதுதான். நான் ஸ்ட்ராங்காக சொல்வேன், வேலையை மிகுந்த எச்சரிக்கையோடு கையாளுவது மிக முக்கியம். அங்கே நிறைய ட்ரபுள்ஸ் இருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் இடமாற்றங்கள் நிறைய உண்டு, நிகழும். காலம் தன் கடமையை செய்யும். அப்போது வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களே. வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய போட்டிகள், அரசியல் போட்டிகள், பதவி போட்டிகள், மெயினாக பதவி போட்டிகள், கௌரவமான போஸ்டிங்ஸ், கவர்னரு, சேர்மனு, இதெல்லாம் நிறைய இடங்கள் நடக்குது. வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.